ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள். முருங்கைக்காய் எவ்வளோ நீளமாக இருக்குது. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுடைய மரம் தான். அவங்களுக்கே தெரியாமல் ஒரு வீடியோவை எடுத்துட்டேன் நான். காய் வந்து 1 மீட்டர் நீளம் இருக்கும் கிட்டத்தட்ட. மரம் ஃபுல்லாகவுமே காயாகவே தொங்குது. அங்கே பாருங்கள். முத்துனா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீரையில் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். கீரையில் பொரியல் பண்ணிவிட்டு அதுலேயே முட்டை அடித்து ஊற்றியும் நம்ம செய்யலாம். நல்லாயிருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள். கீரையோட சின்ன தண்டுகளை எடுத்துகிட்டு கொஞ்சம் கீரையும் எடுத்துகிட்டு அதில் குருமிளகு, ஜீரகம், தக்காளி, வெள்ளை பூண்டு இதெல்லாமே போட்டு தட்டி போட்டு நம்ம சூப் வச்சு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து கூடும். இரும்பு சத்து இல்லாதவங்க, ரத்த சோகை நோய் இருக்கவங்க எல்லாமே இந்த முருங்கைக்காய் சூப்பை குடித்தோம்னா நம்மளுக்கு நல்ல ரத்தம் ஊறும். செம்ம நீளமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக இருக்குது. மரத்துலேருந்து அப்பமே பொறிச்சு நம்ம செஞ்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குது. கடையிலேருந்து வாங்கும்போது நம்மளுக்கு 2-3 நாள் ஆயிரதுனால அவ்வளோ டேஸ்ட் நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் மரத்துலேருந்து அப்பமே பொறிச்சு செய்யும் போது அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. முருங்கை மரம் வச்சுருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக நல்லாவே தெரியும். ஆனால் முருங்கை மரம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? கடையில் தான் வாங்கி செய்ய முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.